அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2 தீமோத்தேயு விலகீரு 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 விலகீருங்கிறத 2ஆம் அதிகாரத்தில் ஒரு 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது வாசிக்கிறோம் 16வது வசனத்தில், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகீரு. அப்புறம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும். இடைப்பகுதியிலிருந்து வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். அநியாயத்தை விட்டு விலகு. 23ஆம் வசனம், புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வசனங்களுக்குள்ளாக, ஒரு 9-10 வசனங்களுக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 4 காரியங்களை சொல்றார். விலகிரு 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 விலகிரு. 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, எவைகளெல்லாம் விட்டு அப்படின்னா மேல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சை விட்டு, அநியாயத்தை விட்டு, பாலித்துக்குரிய இச்சைகளை விட்டு, தர்க்கம் சண்டைகள் இவைகளெல்லாம் விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்குமே, எல்லா சர்ச்சில் எல்லாருக்குமே ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், அதாவது நம்மளுடைய மாம்சத்திலும் நம்முடைய ஆவியிலும் உள்ள அசுசியை, நம்மளுடைய பெருமையை, நம்மளுடைய சுயநலத்தை, தனக்கானதை தேடுறதை, பெருமையை, பொறாமையை, நம்முடைய துர்க்குணத்தை நாம் சுத்திகரிக்க தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் என்னவாக்கப்படுவான்? அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறார். அந்த கனத்தை நாம் விரும்பக்கூடாது. நாம் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சித்திரக்கூடாது. ஏன்னா 20ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அது மண்ணுமான பாத்திரங்கள், வெள்ளியுமான பாத்திரங்கள் அப்படிங்கறதெல்லாம் வசனத்தை அப்படி நான் வாசிக்கிறோம். ஒரு லிவிங் பைபிள்ல இருந்து நாம் வாசிக்க கேட்போமே. In a wealthy home, there are dishes made of gold and silver. நம்மளுடைய ஒரு பெரிய வீட்டில், தேவனுடைய வீடு தான் பெரிய வீடு. இந்த பெரிய வீட்டில் வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்களும் உண்டு. As well as அதே போல some made from wood and clay. The expensive dishes are used for guests. நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? And the cheap ones we are used in the kitchen or to put garbage in. பாருங்க, விலை மதிப்பிக்க முடியாத பாத்திரங்களையும் நம்மளுடைய வீட்டுல நாம் பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு என்ன கொடுக்கறதுக்காக, ஸ்நாக்ஸோ இல்ல சாப்பாடோ மற்ற காரியங்கள் கொடுக்கறதுக்காக அது மாதிரி டிஷஸ்லாம் நாம் பயன்படுத்துறோம். ஆனால் சில சீப்பா இருக்கு. சீப் எது? வீட்டுல வச்சிருக்கிறதான வேஸ்ட் பாக்ஸ்,
நம்மளுடைய வீட்டுல கிச்சன்ல பயன்படுத்தக்கூடியதான டஸ்ட்பின், குப்பை தொட்டி எல்லாம் கூட தான் வீட்டுல இருக்கு. அப்போ ஒரு பெரிய வீட்டில் நம்ம வீட்டுல எப்படிப்பட்ட பாத்திரங்களும் உண்டு, எப்படிப்பட்ட பொருட்களும் உண்டு. விலை மதிப்பிக்க முடியாத பிரஷஸா இருக்கக்கூடிய கணத்துக்குரிய பாத்திரங்களும் உண்டு. சீப்பா வேஸ்ட கழிவை போட்டு வைக்கக்கூடியதான குப்பை தொட்டிகளும் நம்ம வீட்டுல நம்ம பயன்படுத்த தான் செய்யறோம். ஓகேவா? இப்ப குப்பை தொட்டி பயன்படுதா பயன்படலையா சொல்லுங்க ஆகும். சொல்லுங்க, பயன்படுதா? பயன்படுது. இன்னும் சொல்ல போனா எதை காட்டிலும் அதிகமா பயன்படுது. விலை மதிப்பான பாத்திரங்களை காட்டிலும் அதிகமான வேஸ்ட் போடக்கூடியதான டஸ்ட்பின் போக்குவரத்து எல்லாம் அதிகமா தான் பயன்படுது. ஆகையினால் என்ன எடுத்துடக்கூடாது அப்படின்னா, இப்ப அந்த வீட்டின் மேல ஒரு அக்கினி வருகிறதுன்னு வச்சுங்க. நல்லா கவனிங்க, ஒரு அக்கினி வருது. தேவனுடைய அக்கினியானது ஒரு நாள் ஒன்று வருகிறது. அந்த நாளில் அந்த வீட்டின் மேல், இந்த உலகம் முழுவதும் அக்கினி வருகிறது. அது இந்த வீட்டின் மேலும் அக்கினி வருகிற பொழுது, இப்ப நம்ம வீட்டிலே சொல்லுவோம், இப்ப நம்ம வீட்டுல ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா எதை எடுப்போம், எதை எடுக்க மாட்டோம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். விலை உயர்ந்த வீட்டில் இருக்கக்கூடியதான வெள்ளி தட்டு, நகைகள், பொன்னினால் ஆனதும் வெள்ளினால் ஆனதுமான காரியங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒரு அக்கினி வரும்பொழுது நம்ம எடுத்துறோம். குப்பை தொட்டி, வீணா போனது, வேஸ்ட், பிளாஸ்டிக், இதெல்லாம் நம்ம அப்படியே என்ன செஞ்சிடறோம், அக்கினிக்கு இரையாக விட்டு விடுவது போல. ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு நாளுக்கு அக்கினியானது எல்லாற்றையும் சோதிக்கும். அக்கினி வரும் பொழுது எதெல்லாம் பொன்னோ, எதெல்லாம் வெள்ளியோ, எதெல்லாம் விலையேற பெற்ற கல்லோ, அதெல்லாம் அக்கினிக்கு என்னவாகாது சொல்லுங்க பாப்போம். என்னவாகாது? இரையாகாது. இரையாகாது. அதெல்லாம் தேவன் வெள்ளி பொன் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வார். எதெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்ட, எந்த எஜமானுக்கு உபயோகமான, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் தேவனுடைய வருகையில் எடுபட்டு போயிடும். ஆனால் உள்ளாரதான் இருக்கும், பெரிய வீட்டுல தான் இருந்துச்சு, அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு கேட்டா நான் அப்ப நம்ம மைண்ட்ல என்ன இருந்தக்கூடாது அப்படின்னா, நான் தேவனுடைய வீட்டில் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கேன், நான் ரொம்ப பிரயோஜனமா இருக்கேன் அப்படின்னு நம்ம எண்ணி ஏமாந்துடக்கூடாது. எதுவும் கூட தான் உபயோகமா இருக்கு. குப்பை தொட்டி கூட என்னவா தான் இருக்கு, வேஸ்ட் பாக்ஸ் கூட என்னவா தான் இருக்கு, பிரயோஜனம் தான் படுது. அது காரியம் கிடையாது. நான் நம்மளுடைய யூஸ்ஃபுல்னஸ் வச்சு நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கேன், எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய ராஜ்யத்துக்கு, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய திருச்சபைக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய ஆவிக்குரியதை அளக்கக்கூடாது. நான் அப்படி அளந்தானால் நான் மதியினன். நான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கேன், நான் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கேன், எவ்வளவு பிரயோஜனம், நான் எவ்வளவு பிரயோஜனமா இருக்கேன். அதுவும் உண்டுதான், அதுவும் உண்டுதான். அதுல 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தமாக்கப்பட்டது, உபயோகமானது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டது, கனத்துக்குரியது. பிரியமானவர்களே, யாரோ ஒருவர் இருவர் மாத்திரம் இல்ல, சர்ச்சில் உள்ள எல்லாருமே, ஒரு பெரிய தேவனுடைய வீட்டில் உள்ள எல்லாருமே இப்படி நாம் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கணுங்கிறதா தேவனுடைய அவா. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இங்கே போட்டிருக்கு பாருங்க, இதுதான் சாத்தியம். எல்லாருமே, வாலிபர் முதற்கொண்டு, பெரியோர் முதற்கொண்டு, சிறியோர் வரைக்கும், முதியோர், சகோதர சகோதரிகள் எல்லாருமே தேவனுடைய வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க முடியும். தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். எதுல சுத்திகரித்துக் கொண்டால்? தன் மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுசிகளை நீக்கி தன்னை சுத்திகரித்துக் கொண்டால். சதா நம்மளுடைய தேவனால் பிறந்தவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். டெய்லி கிளென்சிங், டெய்லி கிளென்சிங், டெய்லி கிளென்சிங். கோபத்திலிருந்து, பொறாமையிலிருந்து, எரிச்சலிலிருந்து, பொறுமை இன்மையிலிருந்து,
முகநாடி வேறுபடுறதிலிருந்து, பொறாமையிலிருந்து, வன்கண்ணிலிருந்து, தனக்கானது தேடுகிறதிலிருந்து, மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுசி நீங்க தன்னை சதா ஒருவன் சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானனுக்கு உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஓகே, இந்த 20, 21 இந்த வார்த்தைகள் எல்லாம் எதுக்கு இடையில இருக்கு அப்படின்னா பாருங்க, 16ஆம் வசனத்துல சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு. 19 அநியாயத்தை விட்டு விலகு. 22 பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. 23 தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. இப்படியெல்லாம் விலகி 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 ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு பிரயோஜனமானதும் எந்த நற்கிரியை செய்யறதுக்கு ஆயத்தம் உள்ள பாத்திரமாய் இருப்பான். ஓகே பிரியமானவர்களே, அதுல இந்த 19ஆம் வசனத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பாருங்க, 19ஆம் வசனம், தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. சாலிட் ஃபவுண்டேஷன், ஃபர்ம் ஃபவுண்டேஷன். அது என்னவா? அந்த உறுதியான அஸ்திவாரம். நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த உறுதியான அஸ்திவாரத்தை நாம் போட்டிருக்கணும். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். அப்புறம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, பாவத்தை விட்டு விலக கடவன் என்பது அதுக்கு நிரூபணமாய் இருக்கிறது, முத்திரையாய் இருக்கிறது, தேவனுடைய அப்ரூவலாய் இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு, அதாவது அநியாயமாய் தோன்றினாலே, பொல்லாங்காய் தோன்றினால், அநியாயமாய் தோன்றினாலே அதை விட்டு விலகும் பொழுது அவர் சொல்லுவார், இவன் என்னுடையவன். இந்த ஹால்ல எவ்வளவு பேர் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? ஒவ்வொருத்தரையும் பார்த்து, இவன் என்னுடையவள், இவனை நான் அறிவேன், இவன் என்னுடையவன், இவளை நான் அறிவேன், இவனை அறிவேன். எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இவன் அந்தரங்கத்தில் மனுஷர் ஒருவரும் பாராதிருக்கிற சூழ்நிலையில் அவனுடைய சிந்தையை நான் அறிந்தேன், அவனுடைய பார்வையை நான் அறிந்தேன், அவனுடைய நடத்தையை நான் அறிவேன், அவனுடைய பண விஷயத்தை நான் அறிவேன், மனுஷரோடு கூட அவனுடைய இருக்கிற அந்த இருப்பை நான் அறிவேன், இவனை நான் அறிவேன். இவன் அந்தரங்கத்தில் என்னுடைய பார்வைக்கு முன்பாக இவன் அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு விலகுகிற மனுஷன், இவனை நான் அறிவேன். பிரியமானவர்களே, அந்த டெஸ்டிமனி நாம் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கணும். இந்த டெஸ்டிமனி விலகிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில நாம் இருக்கிற நாட்கள் மட்டும் நமக்கு என்ன இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம சூழ்ந்து அக்கிரம செய்கைகளும் காரியங்களும் மனுஷர்களும் இடங்களும் அப்படி இருக்கிறப்ப நாம் விலகி 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 விலகிட்டே வரணும். ஓகே, ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் மீண்டும் திரும்ப வருகிறேன். ஆதியாகம புஸ்தகம் நாம் அவருடையவர்கள் என்பதை நாம் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே ப்ரூஃப் விலகிறது தான் ப்ரூஃப். ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில், ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நோவாவினுடைய ஜலப்பிரளயத்திற்கு பின்பு 6ஆம் வசனம். நோவா, ஆதியாகமும் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. உள்ளார வரமாட்டேன்றுச்சு. போறதும் வர்றதும் போறதும் வர்றதுமா இருந்ததாம். பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகிற வரைக்கும்
போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு அதனால நோவா ஒண்ணும் பண்ண முடியல. அதை வச்சு பண்ண முடியல. பின்பு பூமியின் மேலும் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு காகம், அடுத்தது ஒரு புறா. இந்த காகம் என்ன பண்ணுச்சு? போக்குவரத்துமா இருந்தது. போக்குவரத்துன்னு என்ன அர்த்தம்னா, உள்ளார வந்துடாது. உள்ளார வந்தா யார் பிடிச்சிருவா? ஜன்னல் வழியா உள்ளார வந்துருச்சுன்னா யார் பிடிச்சிருவா? நோவா பிடிச்சிருவார். ஆகையினால் சும்மா அப்படியே வந்துட்டு அப்படி தலை காமிச்சிட்டு அப்படி ஓடி போயிடுறது. பின்னால பாருங்க 9ஆம் வசனம், பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால், புறாவை அனுப்புறதுக்கு முன்னாலே காக்காவை அனுப்பிச்சாச்சு, காகத்து போயிடுச்சு. அப்ப ஜலம் இருக்கான்னு கேட்டா இருக்கு, வந்துட வேண்டிதானே. ஜலம் இருந்துச்சு, காகம் என்ன செஞ்சிடணும்? ஐயோ ஜலம் இருக்கு, நான் உள்ளார வந்துட்டோம். அது வரல. ஆனால் இது என்ன பண்ணுச்சு? பூமியின் மீது எங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். அந்த புறாவை பாருங்க. அடுத்தது, பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அது சாயங்காலத்தில் அவனிடத்தில் ஒரு ஒளிவு மர இலையை வாயில் கொத்தி கொண்டு வந்தது. ஓகே, சரியா போச்சு. இந்த ரெண்டும் பறவைதான், ரெண்டும் பறவைதான். புறாவும் காகமும் 2 பறவைதான். 2 எங்கேருந்து தான் போனுச்சு அப்படின்னா, பேழையிலிருந்து தான் 2 போனுச்சு. 2 கேரக்டர். தேவனுடைய வீட்டிலிருந்து, தேவனுடைய பேழையிலிருந்து, தேவனுடைய சபையிலிருந்து, தேவனுடைய வீட்டிலிருந்து 2 பேர் வெளியில போறாங்க. 2 பேர் வெளியில போறாங்க. இது வெளியில போன உடனே அந்த ஜலத்தின் மேல் மிதக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய அந்த உடல் அழுகி போன சேதமடைந்த எல்லா விலங்குகளுடைய அந்த சரீரம் எல்லாம் அழுகி நாற்றம் எடுத்து அப்படியே கிடக்க எல்லாம். இத பார்த்த உடனே இந்த காகத்துக்கு வாவ் வாவ், இந்த நோவா போட்டு எனக்கு என்ன பண்ணி வச்சிருந்தான் இந்த கிழவன், திஸ் நோவா கிழவன். இந்த ஜலத்தையே காண்பிக்காம இவ்வளவு ஒரு விருந்து எனக்கு இருக்குங்கிறதே தெரியாதபடிக்கு பொட்டுக்கல்லையும் பொரியரிசியும் போட்டுக்கிட்டு இருந்தான். பொட்டுக்கல்லையும் பொரியரிசியும் போட்டுக்கிட்டு இருந்தான். சும்மா 4 பொட்டுக்கல்லையும் காரியங்களிலும் போட்டுக்கிட்டு இருந்தான். இப்பதான் தெரியுது, வெளியில வந்து பார்த்தா என்ன இருக்கு. ஓ, என்ன நாற்றம், என்ன நாற்றம், என்ன நாற்றம், என்ன அழுகி போனது. ஸ்வீட், அப்பா, ஃபீஸ்ட், பக்கா ஃபீஸ்ட். எனக்கு இனிமே உள்ளார போவேன், தலைதான் காப்பேன். அப்படி போவேன், அப்படி காப்பேன், அப்படி போவேன், அப்படி காப்பேன், அப்படி போவேன். போக்கும் வரத்துமா தான் இருப்பேனே தவிர எனக்கு ஃபீஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஜலத்தின் மேல இருக்கு. போட்டு புறா அது போய் பார்த்தா நாற்றமும் அழுகுனதும் பாருங்க. ஸ்பிரிட் தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் ஒரு மூச்சு திணறல். அந்த புறாவுக்கு ஒரு மூச்சு திணறல். ஐயோ, பேழையை விட்டு வந்துட்டனே. எங்க பார்த்தாலும் அநியாயமா இருக்கே, அக்கிரமமா இருக்கே, பொய்யா இருக்கே, பித்தலாட்டமா இருக்கே. எப்ப வீட்டுக்குள்ள போவேன், எப்ப சாயந்தரம் வீட்டுக்குள்ள போவேன், வேலை ஸ்தலத்திலிருந்து எப்ப வீட்டுக்குள்ள போவேன், என்னுடைய வேலையிலிருந்து என்னுடைய அலுவலகத்திலிருந்து எப்ப நான் வீட்டுக்கு போவேன். அப்பா, என் வீடுதான் பரலோகம். அப்பா, என் வீட்டுக்கு வந்துட்டாதான் நான் இளைப்பாற முடியும். இங்கதான் பித்தலாட்டம் கிடையாது, இங்கதான் நடிக்க வேண்டியது இல்ல. அப்பாடா,
நான் இளைப்பாடுறேன். அப்பா நல்ல காத்து வாங்குறேன், நல்ல காத்து வாங்குறேன். எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்ப ஞாயிற்றுக்கிழமை வரும் நான் இளைப்பாறலாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும், எனக்கு தேறுதல் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா நான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு இளைப்பாறுதல், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆனந்தம், போக்குவரத்து. அவ்வாடா இளைப்பாறுதல். என் வீட்டுக்கு வந்துட்டேன், தேவனுடைய வீட்டுக்கு வந்துட்டேன், என் சொந்த வீட்டுக்கு வந்துட்டேன், தேவனுடைய சமூகத்துக்கு வந்துட்டேன், பேழைக்குள்ள இருக்கேன், நான் பத்திரமா இருக்கேன். புறாக்கள் யார் என்பதையும் காகம் யார் என்பதையும் கர்த்தர் அறிவார். இப்ப இந்த வசனத்தை எப்படி சொல்லலாம்? எதெல்லாம் விட்டு விலகுதோ, ஜலத்தின் மேல் காண்கிற, இந்த உலகத்தின் மேல் காண்கிற, இந்த பூமியின் மேல் காண்கிறதான எல்லா அநியாயத்துக்கும், அக்கிரமத்துக்கும், பாவத்துக்கும், துர்க்குணத்துக்கும் நீங்கி விலகி தன்னை பாதுகாத்து கொள்ளணும், நான் பேழைக்குள்ள வந்துடணும், கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துடணும், தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு வந்துடணும் அப்படின்னு விலகுகிறதை, விலகி திரும்புகிறதையும் கர்த்தர் அறிவார். அநியாயத்தை விட்டு விலகாத, அதுவே எனக்கு சாசனம்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் கர்த்தர் அறிவார். இப்ப யார் காக்கான்னு யார சொல்ல முடியும், யார் புறான்னு யார சொல்ல முடியும்? நோ, நான் என்ன நிதானித்துக்கலாம், அவ்வளவுதான். நான் என்ன நியாயத்துக்கலாம். ஆண்டவரே நான் யார், நான் யார்? நான் அநியாயத்தை விட்டு, அந்தரங்கத்தில் அநியாயத்தை விட்டு விலகிறனா, அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, பாவத்தை விட்டு நான் விலகிறனா? அவர்களை கர்த்தர் அறிவார்.